ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன செல்வா வீடியோவே போடல அப்படின்னு கேட்டிங்க. நிஷா வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. நிஷா ஊரில் இருந்தா நேற்று அன்னதானம் பண்ணது. அப்புறம் இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டு கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு அங்கே அரிசி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு கணக்கம்பட்டியிலேருந்து திருப்பூர் வந்து திருப்பூரில் வீட்டில் தான் இருக்கா. இப்போ நம்ம வீட்டில் அண்ணன் வீட்டில் இருக்கா. ஸோ நிஷா தான் வந்து இன்றைக்கி சாப்பாடெலாம் சமைச்சு கொடுத்தது. அப்புறம் நாளைக்கு அன்னதானம் பண்ணணும். நாளைக்கு வந்து தயிர் சாதமாக என்னமோ சாப்பாடு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா. அப்புறம் நாளை பொறுத்து வந்து வெள்ளிக்கு சனிக்கிழமை அதாவது இங்கே சும்மா பிள்ளைங்களெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கல்யாண நாள் எனக்கும் நிஷாவுக்கும். ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருப்பான்னு இங்கே தான் வெட்டிங் டேக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் திரும்ப கணக்கம்பட்டி போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஃபேமிலியோடு எல்லோரும். அம்மா, நிஷா, தியா, தர்ணேஷு, இன்னும் நிறையா பேர் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் கல்யாண நாள் கொண்டாடுறதுக்கு, சாமி கும்பிட்டு வரலான்னு. அப்புறம் திங்கட்கிழமை நிஷா இங்கே தான் இருப்பாள். செவ்வாய்க்கிழமை தியாவுக்கு பிறந்த நாள். ஸோ அதை இங்கே செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு அதோட 1ஆந்தேதி ஸ்கூல் திறந்துருவாங்க. 1ஆந்தேதி 2ஆந்தேதி போல். அதனால் அங்கே போயிடுவாங்க. சாப்பாடு டைம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. உள்ளே வண்டிக்குள்ளே வேர்க்குது. லைட்டாக தூருது. நிறைய பெரிய மழையெல்லாம் இல்லை. நீங்கள் கேபின்லாம் பார்க்குறீங்களா? கேபின் பார்க்குறீங்களா? நான் ஓட்டுற வண்டியோட கேபின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பாருங்கள், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நிஷா இப்போ சாயங்காலம் போய் தான் பார்க்கணும். நான் காலையில் 5:30 மணிக்கே வேலைக்கு வந்துட்டேன். பிள்ளைங்களெல்லாம் நான் பார்க்கல, எல்லாம் மதியானமே வந்திருப்பாங்க. இனிமேல் எனக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வேலை முடியும், 6:30க்கு வேலை முடியும். அதுக்கப்புறம் போய் பார்ப்போம். சரி கேபின் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வண்டியோடது டாரஸ் பாரத் பென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏசி. நான் இப்போ லெஃப்ட் சைடு கிளீனர் சீட் இருக்கும்ல, அந்த பக்கத்து உட்காந்துருக்கேன். சும்மா படுக்கிறதுக்காக படுத்து தூங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரிவர்ஸ் கியர் போட்டோன்னா பின்னாடி கேமரா ஒர்க் ஆகும்ல, அந்த கேமரா பாரத் பென்ஸ்ன்னு அந்த கம்பெனியோட லோகோ இருக்கும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு இதுவும் ஏசி. இது ஏசி குறைக்கிறது, கூட்டுறது, ஃபேனு அந்த மாதிரி. இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கால் டவர் மேலேருந்து வரதா கீழேருந்து வரதா. இது வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஹீட்டு வேணாலும் வச்சுக்கலாம், ஏசி வேணாலும் வச்சுக்கலாம். இது ஏசிக்கான சுவிட்சு. இது சென்ட்ரு இண்டிகேட்ரு. இது மேட்டில் ஏறையில் இந்த சுவிட்சை போட்டுக்கிட்டே ஏறணும்னா மேட்டில் நல்லா ஈஸியாக ஏறும். இது டேஷ்போர்டு, ஸ்பீடாமீட்ரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே. அந்த டேஷ்போர்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வந்து இந்த வண்டியில் வந்து 10 டயர் இல்லையா, இருங்க கிட்டக்கு வந்து காமிக்கிறேன். இந்த வண்டியில் 10 டயரு. அந்த 10 டயரில் வந்து 2 டயர் மட்டும்தான் மூவிங்கில் இருக்கும். இந்த பின்னாடி உள்ள 8 டயரும் மூவிங்கில் வரணும் அப்படின்னோம்னா இந்த பட்டன் ஆன் பண்ணோன்னா 8 டயர் மூவிங்கில் இருக்கும். இது பின்னாடி அந்த டிப்பரை தூக்குறது, லாரிக்கு பின்னாடி ஒரு டிப்பர் இருக்கும்ல, அந்த டிப்பரை தூக்குறது, இறக்குறது. தட்ஸ் ஒன்று ஹேண்ட் பிரேக் இது. ஓகேங்களா, ஹேண்ட் பிரேக்கு. கியர் இந்த வண்டியில் வந்து ரிவர்ஸ் கியரு எக்ஸ்ட்ரா கியரோடு சேர்த்து மொத்தம் 10 கியர் இந்த வண்டியில். இந்த வண்டிக்கு 10 கியரு. வேறு என்ன கேபினில் இருக்குது, டேஷ்போர்டில் வந்து பாரத் பென்ஸ்ன்னு இருக்கும். ஆமாம், இன்னும் கிட்டக்கு வந்து காமிக்கிறேன். அப்புறம் இது ஸ்பீடாமீட்ரு. இது வந்து டீசல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ட்ரிப் மீட்ரு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கானது. இது டெம்பரேச்சருக்கானது, ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் இதெல்லாம் வந்து ஹெட்லைட்டு போட்டால் எரியும், டிப்பர் தூக்குனா எரியும், வேக்கம் இல்லைனா எரியும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஆர்பிஎம். இது வந்து வேக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது. இந்த வண்டியில் டபுள் டேங்க் இருக்கும். ஓகேங்களா, ஒரு டேங்க் மட்டும் இல்லை, பிளர் அடிக்குதா, டபுள் டேங்க் இருக்கும். இதுவும் ஏசி. இது ஹாரன் கட் அவுட்ரு. இது எல்ஐஎம். இது வந்து லைட்டு டிம்மு, பிரைட்டு. இது வந்து ஸ்பீடை வந்து ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கீழே வந்து லைட்டு, ஹெட்லைட்டு மேலே அடிக்கணுமா கீழே அடிக்கணுமா, 0, 1, 2, 3ன்னு வச்சுக்கிறது. இதுவும் ஹெட்லைட்டுக்குள்ளே தான். மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு டேப் இருக்குது. டேப் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். மேலே டேப்பு, இங்கே ஒரு டேப் இருக்கும். அது வந்து ஒரு ஏதாவது பொருள் வச்சுக்கிறதுக்கு. ஸ்பீக்கரு. இது ஒரு லைட்டு மேலே டாப்பில், அங்கே ஒரு லைட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் என்னோடய சார்ஜர் கிடக்கு. வாட்டர் கேனு இங்கே வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம் டோர்லேயே. வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. இது ஆக்சிலேட்டர், பிரேக்கு உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த இடத்துல உள்ளது வந்து இதை மேலே தூக்கணும் அப்படின்னோம்னா டிப்பர் கீழே இறங்கும். இதை கீழே தள்ளணும் அப்படின்னோம்னா டிப்பர் மேலே தூக்கும். இவ்வளோ தான். நான் ஓட்டுற டாரஸ் வண்டி. லாரியில் வந்து லாரியோட கொஞ்சம் பெரிய வண்டி. ஓகேங்களா, இங்கே 2 இது இருக்குது. இது மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிகரெட் பற்ற வைக்கிறது மாதிரி இருக்கும்ல, அது வச்சுக்கலாம். ஏசி இருக்குது வண்டியில், நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி சீட்டு, இந்த சீட்டை அப்படியே இந்த சீட்டை இப்படி மடக்கிட்டு, கிளீனர் சீட்டையும் மடக்கிட்டு, இதை சீட்டை படுக்கிற சீட்டாக கீழே சார்ஜ் விடணும். படுத்து தூங்குறதா இருந்தால் தூங்கிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நான் ஓட்டல் லாரியோட டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்களா? நாளையிலேருந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். நிஷா இங்கே வந்திருக்கா.
நான் ஆனால் காலையில் வேலைக்கு வந்துடுவேன். நாளைக்கு காலையில் எனக்கு 6 மணிக்கு வேலை ஆரம்பிச்சிடும். நாளைக்கு நைட்டு தான். நிஷா எங்கேயாவது வெளில ஊருக்கு சுற்றி பார்க்க போகிறாங்கன்னா பைக்கை அவள்கிட்ட கொடுத்துட்டோன்னா எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வரட்டும், பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு. ஏன்னா 4-5 நாள் தான் இருக்குது, ஸ்கூல் திறந்துருவாங்க அப்புறம். ஓகே, பாய், லவ் யூ.